ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சப்ஸ்கிரைபர் கேட்ட சில கொஸ்டின்ஸுக்கான விளக்கங்களும் அது மட்டும் இல்லாமல் என்னோட யூடியூப் ஜேர்னி, என்னோட ரெவென்யூ எல்லாத்தையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். என்னுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் தட்டி விட்டுக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், உங்களை பற்றி சொல்லுங்கள். என்னை பற்றி என்ன சொல்கிறது? என் பேர் விசித்ரா. நான் சிட்டியை விட்டு ரொம்ப ரொம்ப தள்ளி ஒரு வில்லேஜில் ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான லைஃப்பை வாழ்ந்துட்டுருக்கேன். என் பசங்களோட ரொம்ப ரொம்ப ஜாலியாக போயின்னு இருக்கு. ஒர்க் பார்த்துன்னு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் டைம் கிடைக்கும்போது அப்பப்போ யூடியூப்பில் வீடியோவும் போட்டுட்ருக்கேன். ஏன் கண்டினியூஸாக வீடியோ போடுறதில்லை அப்படின்னு கேட்டிருக்கீங்க. கொஞ்சம் டைம் இல்லை, ஒர்க்கில் நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணுறேன். அதனால் டைம் இல்லாதால ஒர்க் முடிகிற டைம் போக பசங்களோடையும் எங்கள் அம்மா அப்பா தங்கச்சி அவங்க ஃபேமிலியோடையும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். என் ஹஸ்பண்டை பற்றி சொல்லணுமா? என் ஹஸ்பண்டை பற்றி ஏன் கேட்குறீங்கன்னு புரியுது. யூடியூப்லேயும் போடலை, சோசியல் மீடியாலையும் போடலை. அதனால தான் கேட்குறீங்க. சில பல காரணங்களால் போட முடியலை. ரெண்டாவது ரொம்ப லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். பாருங்க, தெரியுதா? அந்த அளவுக்கு உயிருக்கு உயிராக லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டோம். சில காரணங்களால் இப்போது சண்டை போயின்னு இருக்கு. அதுக்காக டிவோர்ஸ் வாங்கிட்டோன்னு அர்த்தம் இல்லை. ஃப்யூச்சரில் சேர்ந்து வீடியோஸ் போடுறோம். யூடியூபுக்கு ஏன் வந்தீங்க? இப்போ 2 இயர்ஸாக தான் ஒர்க் பார்த்துட்ருக்கேன். அதுக்கு முன்னாடி எங்கள் ஃபேமிலியில் பெரிய எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதனால் ஜாலியாக டைம் போயிட்டு இருந்துச்சு. அப்போ அந்த மாதிரி டைமில் தான் யூடியூபுக்குள்ளே வந்தேன். யூடியூப்பில் 4 இயர்ஸ் ஆயிடுச்சு. கொஞ்சம் டைம் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கட்டும், டைம் பாஸ் ஆகட்டும்னு யூடியூபுக்குள்ளே வந்தது தாங்க. யூடியூப்பில் இன்கம் பார்த்துருக்கீங்களா? இன்கம் எல்லாம் பார்த்துருக்கேன். யூடியூப் சேனலில் எனக்கு மானிட்டைஸ் ஆச்சு. அவங்க சொன்ன ரூல்ஸ் எல்லாம் நான் ஃபாலோ பண்ணி என் சேனலை மானிட்டைஸ் பண்ணி 2 months இன்கமும் பார்த்தேன். சில பல காரணங்களால் தான் சொன்னேன் இல்லையா, சில ப்ராப்ளம்ஸால் என்னால் கண்டினியூஸாக போட முடியல. ஒரு யூடியூப்பில் வீடியோ போடணும் அப்படின்னா இன்கம் மட்டும் இல்லை, மனசும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தால் தான் வீடியோ போட முடியும். எனக்கு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமையலை. அதனால் கண்டினியூஸாக வீடியோ போட முடியலை. உங்கள் ஃப்ரெண்டை பற்றி நீங்கள் வீடியோ போட்டிருக்கீங்க, ஃபேமிலியை ஏன் வெளிக்கொண்டு வர மாட்டேங்கிறீங்க அப்படின்னு ஒரு 2-3 பேர் கேட்டிருந்தீங்க. அவங்க என் ஃப்ரெண்டு மட்டும் இல்லை, என்னுடைய தம்பி. ரொம்ப ரொம்ப சின்ன பையன். அவன் ஃபேமிலியில் ஒருதின்னா என் ஃபேமிலியில் ஒருதன் அவன். அதனால தான் அவனை பற்றின வீடியோவையும் நான் சொல்லியிருக்கேன். அவன் எனக்கு ஃப்ரெண்டு, தம்பி, வெல்விஷர், கார்டியன் எக்ஸெட்ரா வாட் எவர் எது வேணாலும் இருந்துக்கலாம். அவனையும் என்னையும் தப்பாக மட்டும் பேசிடாதீங்க. இன் ஃபியூச்சர் ஆல்சோ நாங்கள் சேர்ந்து வீடியோ போடணுன்னு பிளான் இருக்குது. ஸோ அவன் என்னுடைய தம்பி, ரொம்ப ரொம்ப குட்டி பையன். ஸோ ஓகே. ஒர்க்கு என்ன மாதிரி ஒர்க் பார்க்குறேன்னா, நான் ஃபீல்டு ஒர்க்கு தாங்க பார்த்துட்ருக்கேன். அதில் எனக்கு போதுமான அளவு இன்கம் கிடைக்கிறதால நான் ஃபீல்டு ஒர்க் பார்க்குறேன். ஏன் ஃபீல்டு ஒர்க்கை சூஸ் பண்ணேன்னா, அதில் நிறைய டைம்ஸ் கிடைக்கும். டைமிங்ஸ் ரொம்ப முக்கியம். நான் ஒரு 5 years ஒர்க் பண்ணாலும் அதில் ஒரு போதுமான இன்கம் வந்ததுன்னா அதில் ஒரு சாட்டிஸ்ஃபைடு இருக்கும் இல்லையா. எனக்கு குறைஞ்ச டைமில் நிறைய வருமானன்றப்போ பசங்களை படிக்க வைக்கணும். எனக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. அந்த கமிட்மெண்ட்ஸுக்காக நான் இந்த மாதிரி ஃபீல்டை சூஸ் பண்ணியிருக்கேன். நல்லாவும் போயின்னு இருக்கு. நான் ஆஸ் அ உமனாக நான் ஒரே ஒரு அட்வைஸ் பண்ணுவேன். இந்த உலகத்துக்கு நம்ம குழந்தைகளை நம்ம தான் கொண்டு வரோம். அதாவது பெண்களாகிய நம்ம தான் கொண்டு வரோம். ஸோ தைரியமாக இருங்க. நான் இதுக்கு முன்னாடி வேலைக்கு போகாமல் 2 years முன்னாடி தான் நான் வேலைக்கு போக ஆரம்பித்தேன். அப்போ எனக்கு ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருந்துச்சு. ஐயோ, வேலைக்கு போகிறோமே, எப்படி லீட் பண்ண போகிறோம், கஷ்டமாக இருக்கே அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. ஆனால் இப்போ அந்த ஒரு ஃபீல் இல்லை. என்னால் தனியாக வாழ முடியுன்ற தைரியம் இருக்குது. நான் இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு வேலை. நான் நிறைய வேலை பார்த்துட்டேன் இந்த 2 yearsல. ஸோ என்னென்ன மாதிரியான வேலைகள் பெண்களுக்கு இருக்குது, குழந்தைகளையும் கவனிச்சுக்கிட்டு உங்களாலையும் எப்படி இன்கம் பார்க்க முடியும்னு ஃபியூச்சரில் ஒரு வீடியோ போடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. See you on next best video. Bye guys.